ஸ்டாலின் மிகப்பெரிய அணி அமைச்சு பெரிய இதாக நிற்கிறாரு. ஸ்டாலின் புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் இவங்களோட தேர்தல் வெற்றியில் உயர்ந்து நிற்கிறாரு. இந்த தேர்தலையும் அவர் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே கண்டிப்பாக எடுப்பார். 45க்கு மேலே 45 மேலே கண்டிப்பாக எடுப்பார். கழிஞ்ச முறை மக்களவையில் நான் 48 சொன்னேன், 47.3 எடுத்தார். இப்போ 45 மேலே கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா 2014 ஜெயலலிதா 45 எடுத்தாங்க. அதுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது இதில் வந்து அவங்களுக்கு ஒரு 4 ஏதோ வாக்கு குறைஞ்சி மீதி 41 எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ மக்களவைத் தேர்தலில் தன்னை முன்னிறுத்தி 47.3 எடுத்தார். அதற்கு பிறகு தேமுதிக 2.7 மக்களவையில் எடுத்தவங்க சேர்ந்துருக்கிறாங்க. முபாரக் சேர்ந்துருக்கிறாரு. கிருஷ்ணசாமி கூட ஒரு வேளையில் சேர்ந்துடலாம். ஸோ அவருக்கு வந்து 50 விழுக்காடு வாக்கு இருக்குது. எப்படி ஒரு 4 விழுக்காடு ஓட்டு குறைஞ்சாலும் கூட 45க்கு மேலே தெளிவாக எடுத்துருவார். 2014 ஜெயலலிதா அந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு கூட அந்த அளவுக்கு இல்லை அவருக்கு.